ஐவிஎஃப்ல வந்து நான் நிறைய ஐவிஎஃப் பார்க்குற படம் அதில் வந்து ட்வின்ஸ் அதிகமாக இருக்காங்க. அதுக்குரிய ரீசன் என்ன மேடம்? இப்போ ஐவிஎஃப் ப்ரெக்னென்சி அப்படின்னாலே அது ட்வின்ஸு 3 குழந்தை இருக்கிறது அது ரொம்ப காமன். ஐவிஎஃப் பண்ணாலே ட்வின்ஸ் தான் வரும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஐவிஎஃப் கன்செப்ஷனில் ட்வின்ஸ் நிறைய வருவாங்க, நிறைய ப்ரெக்னென்சி ட்வின்ஸாக ஃபார்ம் ஆகும். பட் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வந்து எத்தனை கரு வந்து உள்ளே வைக்கிறோம், யூட்ரஸ்குள்ளே வந்து அந்த 5வது நாள் கரு எடுத்து யூட்ரஸ்குள்ளே மதரோட யூட்ரஸ்குள்ளே வைக்கிறது வந்து 2 கரு வச்சா 2 கரு வளரும், 3 கரு வச்சா 3 கரு வளரும். பட் 3 வச்சா 2 வச்சா 3 தான் வரும் 2 தான் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கரு ஊனி வளர்னா கூட இன்னொரு கருவாவது வளரும். ஸோ 2 வச்சோம்னா அட்லீஸ்ட் 1ஆவது வரும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் 2 வைக்கிறது. பட் சம்டைம்ஸ் அவங்களோட லக்கு 2 கருவுமே நல்லா வளர ஆரம்பிச்சிடும். பட் ஒரு சிலருக்கு 2 கரு வச்சாலும் 1 தான் வளரும். ஸோ இதனால தான் வந்து ஐவிஎஃப் ப்ரெக்னென்சியில் ட்வின்ஸ் ட்ரிப்ளெட்ஸ் ரொம்ப காமனாக இருக்குது. பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே சிங்கிள் ப்ரெக்னென்சி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ வந்து சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஒரு எம்ப்ரியோ வந்து சிங்கிள் எம்ப்ரியோ மட்டும் எடுத்து உள்ளே வைக்கிறோம், ஒரே ஒரு கரு மட்டும் யூட்டஸில் வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக சிங்கிள் ப்ரெக்னென்சியாக தான் வரும். வெரி ரேராக தான் அந்த ஒரு கருவே வந்து 2ஆக பிரிஞ்சு ட்வின்ஸாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா அது சிங்கிள் ப்ரெக்னென்சியாக தான் வரும், சிங்கிள் 10 ப்ரெக்னென்சியாக தான் வரும்.